ஓம் நம சிவாய. தென்னாடு உடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய தினம் 20/1/2024 தை மாதம் 6ஆம் நாள் சனிக்கிழமை. இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் முழுக்கவும் கிருத்திகை நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாய் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்புதனை பொறுத்தமட்டிலும் காலை 8:40 வரை கன்னிராசி நேயர்களுக்கும் அதன் பின்பாக துளாராசி நேயர்களுக்கும் சந்திராஷ்டம நாள். குறிப்பாக சித்திர நட்சத்திர நண்பர்களுக்கு, ஆக சித்திரை நட்சத்திரத்து நண்பர்கள் எதிலும் சற்று நிதானத்தன்மையை பின்பற்ற வேண்டியது மிக அவசியமானது. அன்பு நண்பர்களே, நலம் பெறும் நட்சத்திர வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் பரணி, பூரம் மற்றும் பூராடம். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் ஏற்ற மிகுந்த நாளாய் அமைகின்றது. கவனமாக இருக்க வேண்டிய ராசி நேயர்கள் துலாம் மற்றும் தனுசு ராசி நேயர்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் கிருத்திகை முருகப்பெருமான் வழிபாடு செய்வதற்கு மிக மிக உகந்த நாள். அது மட்டும் இல்லாமல் குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கான கரசை கரணம் நடப்பில் வருகின்ற நாள் இந்த நாள். ஆக இன்னைக்கு குழந்தை இல்லாத தம்பதியர்கள் குழந்தை பாக்கியத்தை வேண்டி முருகப்பெருமானை மனதார வழிபாடு செய்து கொண்டும் பிள்ளையார் பெருமானை மனதார வழிபாடு செய்து கொண்டும் கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுகின்ற பொழுது அது ஒரு நல்ல கருத்தரிப்பதற்கு ஆகச்சிறந்த தினமாகவும் இறை பேராற்றலால் புத்திரப்பேரை வழங்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. குறிப்பாக கரசை கரணத்தினுடைய நேரம் இரவு 9 மணியிலிருந்து 10 மணி, நைட்டு 9 to 10. இந்த டைமில் கணவனும் மனைவியும் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவது புத்திரப்பேரை பெற்றுக் கொடுப்பதற்கான ஒரு அற்புதமான அமைப்பு. பயன்படுத்திக்கோங்க குழந்தை இல்லாத தம்பதியர்கள். சரிங்களா நண்பர்களே, நம்ம தொடர்ந்து 27 நட்சத்திர நண்பர்களுக்குமான பலாபலன்கள் எவ்வாறு அமைகின்றது அப்படிங்கிறது தொடர்ந்து ஒரு வரிசையாக பார்க்கலாம். வாருங்கள். மேஷம், மேச ராசிதனை சார்ந்த அசுவினி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் எல்லாரிடமும், வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, அது குடும்பமாக இருந்தாலும் சரி, எல்லோரிடமும் நீங்கள் கொஞ்சம் அதிகாரத்தனத்தோடு நடைபெற்று விடுவீர்கள். அதாவது இப்படி தான் இருக்கணும், நான் சொல்கிறது தான் கேட்கணும், நான் சொல்கிறது தான் செய்யணும். அதனால் ஒரு பயத்தை உங்கள் மீது பிறர் ஏற்படுத்தி கொள்வார்களே தவிர உங்கள் மீது இருக்கின்ற மரியாதையை இழந்து விடுவீர்கள். ஆக அன்பு நண்பர்களே, அதிகாரம் ஒருபோதும் அன்பை பெற்றுத்தராது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். உங்களுக்கு நெருக்கமானவர்களின் அன்பை கூட இன்றைய தினம் நீங்கள் இழப்பதற்கான வாய்ப்புண்டு. ஆக அதிகாரத்தை குறைத்து கொண்டு அன்பு செலுத்துவது மிக மிக மேன்மை. பரணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் தொழில் பொருளாதார ரீதியாக நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கின்ற ஆகச்சிறந்த தினமாக அமையப்பெறுகின்றது. உத்தியோகம் செய்கின்ற இடங்களில் உங்களுடைய கரம் மேலோங்கிய வண்ணம் காணப்படும். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் தொட்ட காரியம் அனைத்திலும் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான அமைப்பு உண்டு. தொழில் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சியை பெறுவீர்கள். அந்த அளவுக்கு ஏற்ற மிகுந்த நாள். கிருத்திகை, மேஷம் மற்றும் ரிஷபம் தனை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு தொழில் சார்ந்து கொஞ்சம் அலைச்சல்கள் மிகுந்த நாள். அளவுக்கு அதிகமான முதலீடை தூக்கி உள்ளே போட்டிங்கன்னா இன்றைக்கி அதை மீட்க முடியாமல் கொஞ்சம் திணறுவீங்க. ஆக சிறு குறு சில்லறை வணிகர்கள், சின்ன சின்னதாக கடை வச்சு நடத்துகிறவங்க, மல்லிகை பொருள் வியாபாரம் செய்கிறவங்க, இந்த மாதிரியான ஆட்கள் அளவுக்கு அதிகமான முதலீடுகளை இன்றைய தினம் போடாமல் இருப்பது நல்லது. கை கடக்கமாக எதையும் பண்ணுறது மிக மிக மேன்மை. சரிங்களா, எந்த ஒரு தொழில் சார்ந்த விஷயத்தையும் முன்கூட்டியே பிளான் பண்ணி இறங்குறது நல்லது. நீங்கள் பாட்டு ஏதாவது திடீர்னு முதலீடு போட மாதிரி, திடீர்னு ஏதாவது தொழிலில் மாற்றங்கள் கொண்டு வர மாதிரி ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் சிக்கலாக போயிடும், பார்த்து இருந்துக்கிடணும். சரிங்களா. ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் ஆலய தரிசனங்கள் செய்வதற்கு அற்புதமான நாள். தாயாரினுடைய ஆரோக்கியம் மேம்படுகின்ற நாள். தாயார் வழியிலிருந்து சில நன்மைகள் நடைபெறுகின்ற நாள். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து சில நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கின்ற நாள். உயர்கல்வியில் ஏதாவது பிரச்சனைகள்லாம் சந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா அதை கிளியர் பண்ணுறதுக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான தினமாய் அமைகின்றது. மிருகசீரிடம், ரிஷபம் மற்றும் மிதுனத்தை சார்ந்த மிருகசீரிட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் அனைத்திலும் மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். தொழில் சார்ந்து இடமாற்றங்களை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு அம்மாற்றங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகின்றது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல்நிலை சார்ந்த தொந்தரவுகளுக்கு சரியான மருத்துவம் கிடைத்து ஆரோக்கிய முன்னேற்றம் அடைகின்ற அற்புதமான தினமாகவும் அமையப்பெறுகின்றது. ஏதேனும் அரசு அங்கீகாரங்கள் தொழிலுக்காகவோ பிற சில விஷயங்களுக்காகவோ முயற்சிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அது கிடைக்கக்கூடிய தினம் இன்றைய தினம். திருவாதிரை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் மிக கடுமையான உடல்நல தொந்தரவுகளையோ அல்லது மிக கடுமையான பொருளாதார தொந்தரவுகளையோ ரெண்டுத்தில் ஏதேனும் ஒன்று கொடுக்கும். குறிப்பாக இன்றைக்கி சட்ட விரோதமாக ஏதாவது செய்கிறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுறது நல்லது. சில தண்டனைகளையோ அல்லது சில பின்னடைவான பிரச்சனைகளையோ உடல்நிலையிலையோ அல்லது தொழிலையோ சந்திக்கக்கூடிய நாள் பார்த்துருங்க. புனர்பூசம்,
மிதுன மற்றும் கடகத்தை சார்ந்த புனர்பூச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு உடல்நிலையில் இருந்து வந்த மிக கடுமையான தொந்தரவுகள் சற்றே குறைகின்ற நாள். திடீர் தொலைதூர பயணங்களை மேற்கொள்வது மாதிரியான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அதே போல் திடீர் அதிர்ஷ்டம் போல் திடீர்னு சில பெரிய பெரிய மனிதர்களினுடைய உதவிகள் தொடர்புகள் இவைகள் கிடைக்கும். நல்லபடியாக பயன்படுத்திக்கிடுங்க, சரிங்களா? அதேபோல் பூச நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் கணவன் மனைவிக்கு இடையில் இந்த ஈகோ கிளாஷஸ் அப்படி தூக்கி நிற்கக்கூடிய நாள். அதாவது நீங்கள் யாரின் அன்பையும் உங்களுடைய அதிகாரத்தை வைத்து பெற முடியாது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். கொஞ்சம் அந்த கோபதாபமாக பேசுகிறது, உறவுகள்கிட்ட தொழிலில் நம்ம ஆதிக்கம் செலுத்துகிற மாதிரி நம்மை நேசிக்கிறவங்ககிட்டையும் ஆதிக்கம் செலுத்துறது, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. எங்கு உங்களுடைய அதிகாரம் நான் என்கின்ற அந்த அகந்தை அழிகின்றதோ அங்கு அன்பு பிறக்கின்றது அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்கிறாங்க. அதனால் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட அன்பு செலுத்துங்க. இல்லைனா சிலரின் அன்பை நீங்கள் இழக்க வேண்டியிருக்கும், பார்த்துருந்துங்க. தொழில் செய்கின்ற இடங்கள்லையும் வாடிக்கையாளர்கிட்ட கொஞ்சம் கோபதாபமாக பேசுவீங்க, தொழிலில் கெட்ட பேர் எடுத்துக்கிடுவீங்க. அதனால் இன்றைய தினம் கொஞ்சம் நிதான செயல்பாடுகள் பிரதானமான அளவில் உங்களுக்கு வெற்றியை பெற்று தரும், சரிங்களா? ஆயில்ய நட்சத்திரத்து நண்பர்களினை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் இதிலும் நம்பிக்கையோடு நீங்கள் செயல்படுகின்ற நாள். கூட்டுத்தொழில் கூட்டு வியாபாரத்தில் வெற்றி பெறுகின்ற நாள். கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு நல்ல புரிதல் ஏற்படுகின்ற நாள். நன்னம்பிக்கை பிறக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகின்றது. சிம்மராசிதனை சார்ந்த மகம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே, உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்துகின்ற நாள். ஆக ஹெல்த்தை இன்னைக்கு நீங்கள் ப்ராப்பராக பார்த்துக்கிட்டோம், குழந்தைகள் வயதானவர்கள் குறிப்பாக. அதே போல் உத்தியோகத்தில் கொஞ்சம் ஒரு டைட்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி ஒரு சிலருக்கு கடன் தொந்தரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம், பார்த்து இருந்துக்கிடுங்க. ஆக மொத்தத்தில் இன்றைய நாள் உடல்நிலையிலும் பொருளாதாரத்திலும் கொஞ்சம் கவனிச்சிருக்க வேண்டியது அவசியம். பூர நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த முடியல உத்தியோகத்தில் நீங்கள் தாங்க இன்றைக்கி கிங்கு. உங்களுடைய மேல் அதிகாரி கூட என்னப்பா கோவிந்தசாமி இதை செய்யலான்னு இருக்க பண்ணிடலாமா, கரெக்டாக வருமா, வரும்ல, உன்னை நம்பி தான் இறங்குறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ஆலோசனையை கேட்டு இறங்குவார்கள். ஆலோசனை சொல்கின்ற இடத்தில் நீங்கள் இன்றைய தினம் இருப்பீர்கள். உங்களுடைய அதிகாரம் தொழில் உத்தியோகம் செய்கின்ற இடங்களில் மிக உயர்ந்து காணப்படும். புதிய வேலை வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய ஆகச் சிறந்தது ஒரு தினமாக இந்த தினம் அமையப்பெறுகின்றது. உத்திரம், சிம்மம் மற்றும் கன்னிதனை சார்ந்த உத்திர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு கனவு கண்டுகிட்டே இருப்பீங்க நண்பர்களே. அப்படி ஆயிரணும், இப்படி ஆயிரணும், இதை பண்ணிடணும். ஆனால் அதுக்கான முறையான முயற்சியோ செயல்பாடோ உங்களிடத்தில் இருக்காது. அதனால் பின்னடைவு இன்றைய தினம் அடைவீர்கள். கனவு கண்டுகிட்டே இருந்தால் போதாது. டீ கடையில் உட்காந்துக்கிட்டு நம்ம பிஎம் ஆகணும்னு கனவு கண்டுகிட்டே இருந்தால் போதாது. அதுக்கான முயற்சியில் ஈடுபடணும். டீ ஆற்றிக்கிட்டே கனவு கண்டுகிட்டு இருந்தால் கை மேலே தான் ஊற்றிக்கிடுவோம். ஆக செயல்களில் கவனம் வையுங்கள். வீண் கனவையும் வீண் விரயமான நேரத்தையும் இன்றைய தினம் அதிகமாக செலவிடுவீர்கள். ஆக நேர விரயத்தை கட்டுப்படுத்த வேண்டியது இன்றைய தினம் அவசியம், சரிங்களா? அதேபோல் இவங்க அஸ்த நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் வெளியூர் பயணங்களுக்கு மிக சிறப்பான நாள். காதல் வெற்றி பெறுகின்ற நாள். குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு நற்செய்தியை வழங்குகின்ற நாள். உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சியை கண்டு நீங்கள் மனமகிழ்வு பெறுகின்ற நாள். ஆக மொத்தத்தில் இன்றைய தினம் மன மகிழ்ச்சியும் மதிப்பு மரியாதையும் கிடைக்கும், சரிங்களா? சித்திரை, கன்னி மற்றும் துலாம் சித்திர நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் ஒரு ஆக சிறந்த மேன்மையான நாள். புதிய பெரிய பெரிய ரக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்குறதுக்கு, ஒரு ஃப்ரிட்ஜு, டிவி, வாஷிங் மிஷின், இந்த மாதிரி பொருட்கள் வாங்குறதுக்கு மிக மிக சிறப்பான நாள். சிறு சேமிப்பு மாதிரி கொஞ்சம் பணத்தை சேமிக்கிறதுக்கான ஒரு அமைப்புகளில் ஈடுபடுகின்ற நாள். ஒரு சிலர் தொழிலில் புதிய முதலீடுகளை போடுவீர்கள். உங்கள் குழந்தைகளினுடைய வளர்ச்சியை கண்டு மன மகிழ்ச்சியை பெறுவீர்கள். குலத்தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஏற்றங்களை தொழில் சார்ந்து கிடைக்கின்ற நாள். பூர்வீக சொத்துக்களில் உங்களுக்கு சாதகமான சில பேச்சுவார்த்தைகள் நன்மையை அளிக்கக்கூடிய நாளாய் இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது. சுவாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டு மறையும். அளவுக்கு அதிகமான தொழில் சார்ந்த முதலீடுகள் இன்றைய தினம் எடுக்காமல் இருப்பது நல்லது. குறிப்பாக உங்கள் தாயாரினுடைய ஆரோக்கியத்தில் தொந்தரவு ஏற்படுத்துறது மாதிரியான நாள் பார்த்திருந்துக்கிடணும், சரிங்களா? விசாகம், துலாம் மற்றும் இவங்க விருச்சகத்தை சார்ந்த விசாக நட்சத்திரத்து நண்பர்களுக்கு புதிய இடமாற்றங்களை சந்திக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. உங்களுடைய இடமாற்றங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் வெற்றிகளை ஈட்டி கொடுக்கக்கூடிய தினமாக அமைகின்றது. ஒரு சிலருக்கு ஆபரண சேர்க்கைகளை ஏற்படுத்தவும், தொழில் சார்ந்து புது முதலீடுகளை போட்டு தொழிலில் முன்னேற்றத்திற்கான சில யுக்திகளை பின்பற்றுவதற்கும் இன்றைய தினம் நல்ல மேன்மையான நாள், பயன்படுத்தி கொள்ளுங்கள்.
அனுச நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் ஆகச்சிறந்த மேன்மைகளை வழங்குவதற்கான அமைப்பு இல்லை என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வீண் அலைச்சல், உத்தியோகத்தில் தேவையில்லாத முதலீடுகளை போட்டு சறுக்குதல், இந்த மாதிரியான தொந்தரவுகளுக்கு ஆட்படுகின்ற நாள். கூடுமான வரையிலும் தேவையில்லாத பெரும் முதலீடுகளை இன்னைக்கு அவசரப்பட்டு வச்சிடாதீங்க. அதே போல் யாரை நம்பியும் உதவிகள் கேட்குறேன்னு போயிட்டு கொஞ்சம் பின்னடைவாகி வராதிங்க. ஆக யாரின் உதவியும் எதிர்பார்க்காமல் சொந்த காலில் நிற்கிறது நல்லது. சரிங்களா? பெரிய முதலீடுகள் போடாமல் இருக்கிறது நல்லது. கேட்ட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, புதிய முயற்சிகளில் வெற்றி அடைகின்ற நாள். தொழில் பொருளாதாரம் சார்ந்து நல்ல ஏற்றத்தை பெறுகின்ற ஒரு அதி உன்னதமான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் கிடைக்கும். உங்களின் முயற்சியின் காரணமாக நல்ல வேலை வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். தனுசு ராசி இதனை சார்ந்த மூல நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு வீண் பேச்சால் குடும்பத்தில் சில விவகாரங்களை எடுத்து விடுவீர்கள். ஆகச்சிறந்த செயல் அமைதி காப்பது. இன்றைய தினம் கொஞ்சம் அதிகார தோரணையோடு பேசுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். அனைவரையும் கட்டுப்படுத்த முயற்சி செய்வதை நமக்கு நம்மளே கட்டுப்பட மாட்டோம், பிறர் எப்படி கட்டுப்படணும் நம்ம நினைக்கிறது சரியானதாக அமையும் என்பதனை உணர்ந்து உங்களை நீங்களே சுய ஆய்வு செய்து கொள்ளுங்கள். அதேபோல் பேசுகின்ற பேச்சில் கொஞ்சம் நிதானத்தன்மையை பின்பற்றுவது சிறப்பு. கொடுக்கல் வாங்கல் சார்ந்து கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. பூராடம் நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் நல்ல வருமானம் கிடைக்கின்ற நாள். கொடுத்த வாக்கினை எப்பாடுபட்டாவது காக்கின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. 4 பேர் நிறைந்த சபையில் உங்களுடைய பேச்சுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கிட்டக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமைகின்றது. உத்திராடம், அதாவது தனுசு மற்றும் மகரத்தை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு உடல் நிலையில் தொந்தரவுகள் ஏற்படும். வீண் பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. உடல் உஷ்ணத்தை கட்டுப்படுத்துவது மாதிரியான உணவு வகைகளை இன்றைய தினம் எடுத்துக்கொள்ளுங்கள். சற்று உயர் மருத்துவம் எடுப்பது மாதிரியான சில தொந்தரவுகளை ஏற்படுத்தும் வாய்ப்பு அதிகம். ஆக உடல்நிலையில் முறையான உணவு வழக்கத்தை பின்பற்றிக்கிடுங்க. சரிங்களா? திருவோண நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு வகையில் ஏற்றம்னு சொல்லுவேன். வெளியூர் பயணங்களுக்கு மிக மிக சிறப்பான நாள். அரசாங்க வழியிலிருந்து வர வேண்டிய ஏதேனும் சில உதவித்தொகைகள், இந்த பென்ஷன் தொகைகள், இந்த மாதிரி யாருக்காவது பெண்டிங்கில் இருக்குது, வர வேண்டி இருக்குது, ஆனால் வரல அப்படின்னா இன்றைக்கி அதிகாரிகளை சந்தித்து அது முறையாக முறையிட்டீர்கள் என்றால் அதில் இருக்கக்கூடிய தடைகள் விலகக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் பெரிய பெரிய மனிதர்களிடமிருந்து சின்ன சின்ன உதவிகள் கிடைக்கக்கூடிய நாள், நல்ல நாள். எதிலும் மன தைரியத்தோடு ஒரு உத்வேகத்தோடு நீங்கள் செயல்படுவீர்கள். புதிய புதிய சிந்தனைகள் பிறக்கும். சரிங்களா? அவிட்டம், மகரம் மற்றும் கும்பத்தை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு நல்ல ஏற்றங்களை பெறுகின்ற நாள். வெளியூர் பயணங்களை செய்வதற்கு மிக மிக சிறப்பான நாளாக அமைகின்றது. உங்களுடைய எதிரி துளைகள் கூட அறவே ஒழிகின்ற ஒரு அற்புதமான நாள். சில விஷயத்துக்கெல்லாம் பயந்துகிட்டு இருந்தவங்க இன்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டு தைரியமாக அந்த காரியத்தில் இறங்கி சாதிப்பீர்கள். தொலைதூர பயணங்களால் ஏற்றம் உண்டு. சரிங்களா? சதயத்தை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே, வீண் விரயம் நண்பர்களே, எதை தொட்டாலும் விரயம். கூட்டுத்தொழில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு ஏதாவது ஒரு செலவினங்கள் எதிர்பாராத விதமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆக தொழிலில் அளவுக்கு அதிக முதலீடுகள் போடுறது, அகலக்கால் வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் சேட்டைகளை கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்றாலே போதுமானது. இல்லைனா அது தேவையில்லாத பொருளாதார விரயங்களையும் நெருக்கடிகளையும் ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பு மிக 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 அதிகம். பார்த்து இருந்துக்கிடணும். சரிங்களா? புரட்டாதி, கும்பம் மற்றும் மீனத்தை சார்ந்த புரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள மிக மிக சிறப்பான நாளாக அமைகின்றது. வெளியூரிலிருந்து வருமானம் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகின்றது. மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த மருந்து வேலை செய்து ஆரோக்கியம் மேம்படுவது மாதிரியான நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. ஏற்கனவே வெளியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கின்ற நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. மீனத்தை சார்ந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு, உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் தொழில் பொருளாதார ரீதியாக ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாகவும் தொழிலில் நல்ல லாபங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாளாகவும் அமையப்பெறுகின்றது. பொருளாதார ரீதியாக இருந்து வந்த மிக கடுமையான நெருக்கடிகள் அனைத்தும் சற்றே மடமடவென குறைகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள்ளே வந்துடும். சரிங்களா? உடல்நல தொந்தரவுகளும் கட்டுக்குள்ளே வந்துடும். ஆக மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான மேன்மைகளை வழங்கக்கூடிய அற்புதமான நாளாய் அமைகின்றது. ரேவதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல வெற்றியை அடையணும். நீங்களும் கடுமையாக உழைப்பீங்க, நன்மை உண்டு. ஆனால் நீங்கள் நினைக்கிற அதாவது நட்டமாகாது, லாபம் கிடைக்கும். நீங்கள் நினைச்சதை அடைய முடியாது. ஆக அடைய முடியலையே, நம்மளுடைய இலக்கை அடைய முடியலன்னு ஒரு சிறு மன வருத்தத்தை நீங்கள் இன்றைய தினம் பெறுவீர்கள்.
உடல்நிலையில் இருந்த அந்த தொந்தரவுகள் முழுமையாக தீரலனாலும் ஓரளவு கட்டுக்குள்ளே வருகின்ற நாள். இன்றைக்கி அளவுக்கு அதிகமாக முதலீடுகள் போட்டு பொருளாதாரத்தில் அகலக்கால வைக்காதீங்க. தொழில் விஷயங்கள் அதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். சரிங்களா? அன்பு நண்பர்களே, 27 நட்சத்திரக்காரர்களுக்குமான பலாபலன்கள் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.